நடனத்துல குட்டீஸும் கலக்கலாம், வாகையும் சூடலாம். இப்ப உள்ள வாண்டுங்க நிறைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு போட்டிகளை களமிறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்காகவே ஆரம்பமாயிருச்சு ஜூனியருக்கான நடன யுத்த மேடை. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாத்தியாரோ காக்க வந்த பாட்டிகளை. Very energetic performance. உங்க பேர் சொல்லுங்க பாப்பா. என் பேரு முன்னா. என் பேரு சின்னா. காக்க வந்த சரி முன்னா சின்னா, நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க 2 பேரும் எஸ்ட்ரோவ்ல இருந்து வந்திருக்கோம். ரொம்ப கியூட்டா பண்ணீங்க செல்லம். எத்தனை நாள் இதை பிராக்டிஸ் பண்ணீங்க நீங்க? ஒரு மாசமா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆமா, சரி முடிவை தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, நானும் சின்னாவும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். அதனால முடிவை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். நம்ம என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, இந்த நிகழ்ச்சிக்கு இனிமே நீங்க தான் அறிவிப்பாளர். ஆ? நாங்களா? நாட்டாம தீர்ப்ப மாத்து மாத்து. நாட்டாமையோ வீட்டாமையோ நம்மளால தீர்ப்ப மாத்த முடியாது. ஐயோ போச்சு போச்சு. முன்னா நாம அவ்வளவுதான். சின்னா முன்னா ஹாய். ஐயா, ஜூனியருங்க எல்லாம் இங்க இருக்காங்க. ஹாய், ஜாலி ஜாலி. வெல்கம் டு தி ஆடிஷன். சின்னா பாரு எவ்வளவு குட்டீஸ் இருக்காங்க. இன்னைக்கு கண்டிப்பா ஜூனியருக்கான யுத்த மேடை ஆடிஷன் சிறப்பா இருக்க போகுது. சின்னா நமக்கு பொழுது போறதே தெரியாது பாரு. ஹஹா, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டம் தான். ஆல் டே ஜாலி டே. இந்த வருஷத்துக்கான ஜூனியர் யுத்த மேடையில கலந்துக்கணும்னா குட்டிஸுங்க சில விதிமுறைகளை கடைபிடிச்சாகணும். குறிப்பா ஜோடிகளின் வயது 6 இருந்து 12 இருக்கணும். சாகச மேடை, அதுதான் யுத்த மேடை. யுத்த மேடை, யுத்த மேடை. யுத்த மேடை. ஹலோ, ஹாய். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏய் முன்னா, அங்க ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பண்ற? சீக்கிரம் வெளியே வா. ஹாய். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க பேரு? ஜெயஸ்ரீ. உங்க பேரு? தினேஷ் குமார். நீங்க 2 பேரும் என்ன ஃப்ரெண்ட்ஸா? நான் அக்கா, உங்க தம்பி. ஓகே. என்ன பாட்டு காட்ட போறீங்க? வாவ், மன்னார்குடி. எத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணீங்க? 2 வாரம். அடுத்தாத்து அம்பூஜத்த பாத்தேலா. சின்ன பாத்தேலா, 2 குட்டீஸும் கியூட்டா இருக்காங்க. ஹாய் குட்டீஸ், உங்க பேர் என்ன? மஞ்சரி பூர்ணிமா. உங்க பேரு? என் பேரு பிரித்திகா வதனா. சின்ன எல்லாரும் ட்ரெயினிங்க்கு போற மாதிரி வரிசையா நிக்கிறாங்க. ஏன் இங்க என்ன பண்ண போறாங்க? எதுக்கு குழப்பம்? போட்டியாளர்களை ரெஜிஸ்டர் பண்ணி தயார்படுத்துற டெக் யூனிட்டியை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நான் அந்த பிள்ளைங்களை ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆடிஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகியிருக்கேன். ஒரு 5 பேர்த்த முதல்ல கூட்டிகிட்டு போகிறேன். எப்பவுமே இப்படிதான் செய்வீங்களா? எஸ், முதல்ல நாங்கள் எங்களோட ஆடிஷனுக்கு வந்தவங்கலாம் சேர்த்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்சாக தனித்தனியாக அங்கே உள்ளே கூப்பிட்டு போவோம் ஆடிஷன் பண்ண. எல்லாரும் எங்களை மாதிரி குட்டி குட்டியா இருக்காங்க. இவங்களுக்கு துணையா யாரெல்லாம் வந்திருக்காங்க? பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, டான்ஸ் மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, கார்டியன்ஸாக அக்காங்க அண்ணனுங்க வந்திருக்காங்க. இங்க இருந்து இப்ப இந்த வாண்டுகளை எங்க கூட்டிட்டு போறீங்க? இங்கேருந்து கூப்பிட்டு போய் அங்கே ஜட்ஜஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆடிஷனுக்கு ஒரு குரூப்பாக அனுப்பிட்டு இருக்கோம், ஒரு டீமாக. உங்க வேலையை சிறப்பா செய்ய எங்களோட வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. முதல்ல நாங்க நினைச்சோம் நீங்களும் ஆடிஷனுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு. நீங்க முன்னாலே போங்க, நாங்க பின்னாலே வரோம். எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். ஆடிஷனோட கதவு திறந்தாச்சு. ஹே சின்னா, கேமரா ரெடி ஆயிடுச்சு, ஸ்டூடியோ ரெடி ஆயிடுச்சு, நம்ம பாசமான நீதிபதிகளும் தயாராகிட்டாங்க. ஆனா நம்மள மாதிரி சின்ன வாண்டுங்க இருக்க வேண்டிய இடத்துல இந்த அண்ணாலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வாவ், ஸ்டூடியோ ரொம்ப அழகா இருக்கு. காளான் பூத்து இருக்கு. மான் குட்டி, முயல் குட்டி எல்லாம் போட்டியாளர்களை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா ஏதோ ஒரு குட்டி கார்டன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தம்பி தங்கைகளும் ஆடிஷன்ல நல்லா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. சரி சின்ன, நம்ம 2 பேர் சேர்ந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோமா? சொல்லலாமே.
ஆல் தி பெஸ்ட். எனக்கு என்னமோ கேள்வி கேட்கணும் நிற்க வச்சுட்டு இங்கே அங்கே நான் நோய் நோயின்னு கேள் சீக்கிரம் கேள் சொல்லு என்னது என்ன கேட்கணும் கான்ஃபிடென்ட்னு சொல்றீங்களே, இந்த மாதிரி போட்டிகள்ல அது எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கணும்? உனக்கு இந்த ஒரு சந்தேகம் இந்த சின்ன உடம்பு வச்சுக்கிட்டு ஓகே கான்ஃபிடென்ட் என்னன்னா நம்ம ஒவ்வொருத்துக்கும் கான்ஃபிடென்ட் தேவையா இல்லையா? எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கான்ஃபிடென்ட் தேவையில்ல. அப்போ இப்போ வந்து எத்தனை பேர் மணிக்கு அவங்க ஆட போகிறாங்க, ஆடுனா அவங்களுக்கு வந்து இந்த ரூம்குள்ளே போடும் போதையே சிரிச்ச முகத்தோட எல்லாத்துலேயும் ஹாய்ன்னு சொல்லிட்டு வராங்க தெரியுமா? அதுதான் கான்ஃபிடென்ட். புரியுதா? நல்லா ஏற்றிக்க. அந்த கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் உன்னோட அடுத்த ஸ்டெப்ஸுங்க உன்னோட மூவ்மெண்ட் எல்லாம் அழகாக வரும். ஓ, அப்படின்னா ஸ்டூடியோக்குள்ள வரும்போது நம்மள மாதிரி சிரிச்ச முகத்தோட தெளிவா வரணும். பயமா இருந்தாலும் பேஸ்மெண்ட் வீக்ன்றதை வெளியே காட்டிக்காம தைரியமான ஒரு நடக்கணும். சரியா சொன்னேச்சின்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம். ப்ரெசன்டேஷன் சொல்கிறாங்களே, ஓகே ப்ரெசன்டேஷனை நம்ம படைப்பை பற்றி நம்ம சொல்கிறோம். போட்டியாளர்கள் வரும்போது அவங்க வந்து சரி 2 பேரும் சேர்ந்து ஆடும்போது அவங்க வந்து மூவ்மெண்ட்ஸில் வந்து 2 பேரும் ஒரே மூவ்மெண்ட் பண்ணாமல் ஒரு கொஞ்சம் கோஆர்டினேஷன் பண்ணிக்கலாம். தட் இஸ் மேபி ஒரு டான்ஸர் வந்து ரைட்டில் பண்ணலாம், ஒரு டான்ஸர் வந்து லெஃப்ட்டில் பண்ணலாம், ஒரு வேரியேஷன் வேறு ஆங்கிளில் பண்ணிக்கலாம். சரியா? ப்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் அந்த ப்ராப்ஸ் வந்து அந்த டான்ஸ்க்கு சார்ந்ததாக இருக்கணும், அந்த டான்ஸ் தலைப்புக்கு சார்ந்ததாக இருக்கணும். அண்ட் தென் வேரியேஷன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? மீன்ஸ் ஒரே இடத்துல நின்று ஆடாமல் வேறு இடத்துல நின்று பொசிஷன்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணால் ப்ரெசன்டேஷன் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு நடனத்தை வழங்கும் போது அதுக்குன்னு ஒரு பொருள் இருந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த யுத்த மேடை மட்டுமில்லாம எந்த ஒரு மேடையா இருந்தாலும் நடன அசைவுகள் வித்தியாசமா இருக்கணும். கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்டனாரா. 8 வயசு, வெரி நைஸ். அருப்பு போல ஒரு பேரழகு பூமி எங்கும் இல்ல, நீ கண்ணனோட புள்ள. வாடின்னு கூப்பிடுறதா வாடான்னு கூப்பிடுறதா? அட கருப்பு கண்ணா வாடா, நான் காதலிக்க சூடா, மரசி விட்டு போடா, இனி கருப்பு வெள்ளப்படம். ஓ மை காட், என்ன பசங்களா, இது சூப்பரா இருக்கு. நெருப்பு குளிச்சா உந்தன் நிறம் வருமே, கருப்பு நிறந்தா என்ன கவர்ந்திடுமே. அடினி குளிச்ச ஒரு துளி ஜலமே, கடலில் விழுந்தா கடல் வெளுத்திடுமே. நீங்கள் வந்து குத்துப்பாட்டுக்கே நீங்கள் வந்து ஹஸ்தம் முதிரையெல்லாம் யூஸ் பண்ணி ஆடினீங்க. ஓவரால் நல்லா இருந்துச்சு. பட் நான் நினைக்கிறேன் சில விஷயம் வந்து நீங்கள் பிகாஸ் சேர்ந்து ஆடும்போது நீங்கள் கோஆர்டினேஷன் கொஞ்சம் பார்த்துக்கணும். அது ரொம்பவே முக்கியம் ஜோடியாக ஆடும்போது. புகழேந்தி பார்க்கும்போது நான் சின்ன பிள்ளைல ஆடின மாதிரியே எனக்கு தோணுது. நல்லா ஆடுறா, ரொம்ப நல்லா ஆடுற. முன்னா ஆமாம் தானே? ஆமாவா?
ஹாய். சின்ன நீ சாப்பிட்டியா? கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். ஏன் கொஞ்சோண்டு சாப்பிட்ட? கேஃபேட்டரியால சாப்பாடு முடிஞ்சிருச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட்டோம். எவ்வளவு சாப்பிட்டீங்க? நாங்க உன்ன மாதிரி இவ்வளோண்டு தான். ஏன்? எங்களுக்கும் பசிக்கல. அதோ பாருங்க, என் ஃப்ரெண்டு முன்னா வந்துட்டாரு. ஏய் சின்ன, நீ இங்க தான் இருக்கியா? இந்த குட்டிஸை பார்த்துட்டல, இப்ப நீ வேணாம் முன்னா போ. ஓ, அழகான வாண்டுகளை பார்த்த உடனே இப்ப நான் வேணாமா? கவனிச்சுக்கிறேன் சின்ன உன்னை. ஹாய், உங்க பேர் என்ன? உமா மகேஸ்வரி. என்னோட பேர் வந்து ஜெயந்தி. எங்க இருந்து வந்திருக்கீங்க? பட்டவட் பிணைங்கலேருந்து வந்திருக்கோம். அவ்வளவு தூரத்துல இருந்தா வந்திருக்கீங்க? எத்தனை மணிக்கு வீட்ல இருந்து கிளம்புனீங்க? ராத்திரி 10 மணிக்கு கிளம்பணும். என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறீங்க? மன்னார்கோடி. மன்னார்குடி கல கலக்க மதுரை ஜில்லா மன மணக்க ஆண்டிப்பட்டி சிலு சிலுக்க அரசம்பட்டி கம கமக்க தேனி எல்லாம் தக தகக்க வீரபாண்டி கிருகிருக்க சின்னமனூர் சிறு சிறுக்க கம்பம் எல்லாம் கத கதக்க கோடியும் தான் பொச பொசக்க பெரிய குளம் கிசு கிசுக்க வத்தல குண்டி பட வடக்க மாடிப்பட்டி பட வடக்க ஏ உசிலம்பட்டி உச்சிப்பட்ட சேடப்பட்டி நச்சுப்பட்ட கலிங்கப்பட்டி கரிச்சிப்பட்ட கரியப்பட்டி வேர்த்துப்பட்ட திருப்புவனம் சொக்கி நிக்க சிவகங்கை திக்கி நிக்க அட வருஷ நாடு சாய வழி வாழ யூத்து சரியே புளிச்சம்பட்டி காய அந்த பூசலூரு கருக ஆடி வந்த ஆட்டம் என் மேல பல மைனருக்கு நோட்டம் சும்மா ஆடி வந்த ஆட்டம் இது கொடுக்க கைக்கு கொடுக்காத தோட்டம். ஓகே, உங்கள் டான்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனர்ஜி லெவல் வாஸ் வெரி வெரி குட். பிரமாதமாக இருந்துச்சு. ஓகே, சில கட்டத்தில் தான் கொஞ்சம் தாளம் கொஞ்சம் மிஸ் ஆச்சு அங்கே இங்கேயும். பட் ஓவரால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆமா, அடுத்து வரவர் கூட ஒரு கலக்கலான பாட்டுக்கு ஆட போறாரு. ஆடாத வண்டியிலே அதிராத கொண்டையிலே அதிராத கொண்டையிலே இல்லை, நம்ம இவ்வளோ நாள் கரங்க வச்சு ஆடுறவங்களை பார்த்து இங்கே உட்காந்துருந்தா நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல. பட் உண்மையிலேயே நான் உங்களோட டேலண்ட்டை செல்யூட் பண்ணுறேன். அதை வச்சு ஆடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ தான் எனக்கு தெரியுது. எனக்கு இன்றைக்கி ஒரு டான்ஸை கற்றுக் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. என் பேர் ஷர்வின். என் பேர் திவ்யருக்னி. என்ன பாட்டுக்கு ஆட போறீங்க? 80 சாங் வருது வருது. தம்பி வந்து ரொம்ப இன்வால்வ்டாக இருக்காங்க. நீங்கள் வந்து சேர்ந்து ஆட அந்த உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் சரியாக வரல இன்னும். பட் இது வந்து சோலோ கேட்டகரி இல்லைனால ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். நிறைய எஃபர்ட் தேவை. பூவுக்கும் பேருக்கும் மல்லு கட்டு என்னோட
இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபார் த நெக்ஸ்ட். அப்படி என்ன பண்றீங்க? டான்ஸ் பிராக்டிஸ் பண்றோம். உங்க டான்ஸ் பிராக்டிஸ பார்க்க எனக்கு பயமா இருக்கு. என்ன பாட்டு? பூச்சாண்டி பாட்டா? ஆமா. என்ன பாட்டுக்கு ஆட போறீங்க இன்னைக்கு? கொடியவனின் கதையை முடிக்க. கொடியவனின் கதைய முடிக்க கொலவளைய தேடி கடிக்க 6 நாரா உடம்ப கிழிக்க நடி தெருவில் சதற அடிக்க புழுவ போல நசுக்கி எறிய புளிச்சரத்தோ தெளிச்சு நடக்க துண்டு துண்டா நறுக்கி எடுக்க துள்ள வச்சு உசுர எடுக்க சந்ததிக்கே அதிர்ச்சி கொடுக்க சகல வித வதைகள் புரியவே. உங்களுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? விளையாட வர காஞ்சனா டான்ஸ்னா உயிரா? நீங்க பண்ணும்போது எனக்கு தெரியுது. உங்களோட அந்த சேம் ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, 2 பேரும் சேம் ஆடுறது நல்லா பண்றீங்க. உங்களோட திறமையை வந்து ஒழிக்க வைக்க எங்களால் முடியல. அவங்க திறமை வந்து வெளிப்படுத்தணும்னு தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க இதில் ஃபைனலுக்கு போயிடணும்னுட்டு போயிடுவாங்க. வேற வேற டான்ஸ் கொடுத்தா உங்களால பண்ண முடியுமா? இல்லை இதே மாதிரி டான்ஸ் தான் நான் வரைக்கும் ஆடி இருப்பீங்களா? என்ன பாட்டு கொடுத்தாலும் டான்ஸ் ஆடுவேன். மாடர்ன் டான்ஸு, கிராமத்து டான்ஸு எப்படின்னாலும் ஆடி இருக்கீங்களா? அது மாதிரிலாம் ஆடி இருக்கீங்க. சத்யசீலன், என்னன்னா உங்க பார்ட்னர் வந்து அவங்க கவனம் வந்து பாட்டில், டான்ஸில், இது போட்டி. உங்க கவனம் வந்து முன்னுக்கு எங்க மேல. நீங்க எங்களை டெஸ்ட் பண்றீங்களா? யுத்தமேடை டான்ஸ் காம்படிஷனை பத்தி நம்ம கீதா மாஸ்டர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போமா? இந்த வருஷத்தில் வந்து பார்க்கும்பொழுது நிறைய பேர், நிறைய பசங்க வந்து, நிறைய பிள்ளைங்க ப்ரிப்பரேஷனோட வந்திருக்காங்க. அவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி எஃபர்ட்டோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் அழகாக போட்டிருக்காங்க. ஆனால் ஒன்று என்னென்னா, ஓவரால் ப்ரெசன்டேஷனில் வந்து நிறைய ரெப்பிட்டேஷன், பாட்டில் வந்து நிறைய ரெப்பிட்டேஷன். ஒரு சிலர் வந்து அதை வித்தியாசமாக கொஞ்சம் மேபி பாட்டு வந்து வித்தியாசமாக பண்ணி கொரியோகிராஃபி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் பார்க்க போனால் இது வந்து முதல் தடவை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன பசங்க வந்து ட்ரைனிங் போயிருக்காங்க போல இருக்குது. அண்ட் கொரியோகிராஃபர்ஸை வச்சு அவங்க வந்து நல்லா பேட்டர்ன்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் தாட்ஸ், டீப்பான தாட்ஸ், மேபி அவங்க படத்தை பார்த்து காப்பி பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கும் ட்ரைனிங் தேவையே. சின்ன 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டெப் சொல்லி கொடுப்போமா? நான் ஆரம்பிக்கிறேன் முன்னா. 2 பேருமே ஒரு காலை தூக்குங்க. அடுத்த காலை தூக்குங்க. இப்ப ஒரே நேரத்துல 2 காலையும் தூக்குங்க. எப்படி மாஸ்டர் தூக்க முடியும்? நீங்க சரியான டூப்ளிகேட் மாஸ்டர். ஐயோ கோவம் வேணாம். உங்க பேரு? என் பேர் ரிஷாலினி. என் பேரு பெருவின்ராஜ். மறுபடியும் ஒரு சின்ன ஸ்டெப் போடலாமா? நான் சொல்ற மாதிரி செய்யணும். ஒரு காலை தூக்குங்க, திரும்ப அதே காலை தூக்குங்க. ஒண்ணு மேல, ஒண்ணு மேல. ஐயோ என்ன நீங்க தூக்கி எனக்கு கால் தான் வலிக்குது. என் டைம் ஆச்சு, ஓடிச்சு. நான் போறேன். வா. ஆஹா, வட போச்சே. என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க முன்னா. நீயே அடனாலாறு நானே பசிக்கோளாறு தானே வந்துடுச்சே. வீணா வைக்கப்படு கிளிய பூனை தொட்டடிச்சு உரிய நீ சக்குத்தடிச்சு பயலே ஆசை குத்தி வச்ச புயலே. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன். நீ பின்னாலே வந்தா நான் தன்னால தாரேன்.
ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நீங்கள் எல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு என்னது சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பெர்ஃபார்மர் பண்ணுற மாதிரி இருக்குது. வண்டர்ஃபுல், சபாஷ். ஆனால் என்னென்னா நீங்கள் இதுக்கு உங்கள் ஆர்னமெண்ட்ஸ் விழாமல் பார்க்கணும். ஒரே பாட்டு ஆனா அதுக்கு ஆடுறது பல பேரு. அதிரட்டும் மன்னார்குடி. மன்னார்குடி கல கலக்க மதுரை ஜில்லா மண மணக்க ஆண்டிப்பட்டி சிலு சிலுக்க அரசம்பட்டி கம கமக்க தேனி எல்லாம் தக தகக்க வீரபாண்டி கிருகிருக்க சின்னமனூர் சிறுக்க கம்பம் எல்லாம் கத கதக்க கோடியும் தான் பொச பொசக்க பெரிய குளம் கிசு கிசுக்க வத்தல குண்டு வட வடக்க மாடிப்பட்டி பட வடக்க ஏ உசிலம்பட்டி உச்சிப்பட்ட சேடப்பட்டி நச்சுப்பட்ட கலிங்கப்பட்டி கரிச்சிப்பட்ட கரியப்பட்டி வேர்த்துப்பட்ட திருப்புவனம் சொக்கி நிக்க சிவகங்கை திக்கி நிக்க அட வருஷ நாடு சாய வழி வாழ யூத்து சரியே புளிச்சம்பட்டி காய அந்த பூசலூரு கருக ஆடி வந்த ஆட்டம் என் மேல பல மைனருக்கு நோட்டம் சும்மா ஆடி வந்த ஆட்டம் இது குடுக்க கைக்கு கொடுக்காத தோட்டம். சட்டை போட்ட பைய ஊரூரா தெரிஞ்ச பைய உச்சி கொட்டி பார்த்த பைய ஊதாரியா நின்ன பைய ஊரை எட்டி பார்த்த பைய குப்புரு தான் உழுந்த பைய இந்த மாட்டம் போன பைய ரொம்ப வந்தா பயந்த பைய ஆடா தின்னு வளர்ந்த பைய ஆடாமலே கவுந்த பைய வெட்டி கட்ட விட்ட பைய விந்தி விந்தி நடந்த பைய ஏ ஒத்த செருப்பு போட்ட பைய உரசி தேஞ்ச பைய சிலடிச்சு கிழிச்ச பைய வீணாகத்தான் போன பைய சந்தைக்கு தான் வந்த பைய சங்கதிக்கு நின்ன பைய அடவடல பைய ஒருத்தன் சும்மா வெட்டி பைய ஒருத்தன் தெருவில் கிடந்த பைய ஒருத்தன் தன்னை மறந்த பைய ஒருத்தன் இது கடத்தருவே காணாத தங்கம் இது கடவாட போறது இந்த சிங்கம் இது கடத்தருவே காணாத தங்கம் இது களவாட போறது இந்த சிங்கம். எங்கிருந்து வரீங்க? ஸ்ரீகோம்பலம் வந்திருக்கோம். 2 பேரும் அக்கா தங்கச்சியா? யாரு அக்கா? நானே. நீங்க? தங்கச்சி. நான் குந்தமல்லிதாதா பேர் புஷ்பவல்லிதா எனக்கு அவுத்து புட்டா ரொம்ப பேரு கடனை சொல்லிதாதா. எனர்ஜி லெவலில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அழகாக இருக்குது. பாதி வழியில் உங்கள் கை கோஆர்டினேஷன் கொஞ்சம் வீக் ஆனுச்சு. உங்கள் சிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணணும், தங்கச்சிக்கிட்ட கற்றுக்கணும். பட்டி மைனர் வண்டி கட்டி வந்து அத்த இத்த தரனரு அசல கோழி குவையிலே அவரு போவையிலே நான் வச்சிருந்த வெத்தலை பட்டிய காணல. அந்த பல்ட்டி அடிக்கிறீங்களே, பல்ட்டி அடிக்கிறது அப்படி அடுத்ததுக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பல்ட்டி அடிக்கிறது வேண்டாம். சாப்பிட்டீங்களா? உங்க கூட யார் வந்திருக்கா? நாங்க எங்க டீச்சர் கூட வந்திருக்கோம். உங்க பேரு? கோகிலா. கொஞ்சம் கொஞ்சம் சேமாக செய்கிறீங்க, ஆனால் என்ன அந்த பஞ்ச் இருக்க மாட்டேங்குது. கெட்ட பழக்கம் 5-6 வச்சிருந்த சத்தியமா பொண்ணுங்க பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. நல்ல பிள்ளைன்னு ஊரெல்லாம் பேரெடுத்தேக்கா பாத்தி கொள்ளை இப்போ பிடிக்கல. வேங்கை படத்திலிருந்து பிடிக்குது பிடிக்கல பாட்டு. பிடிக்கலையா? யாரை ரொம்ப பிடிக்கும்? அப்பாவா அம்மாவா? வெரி குட் கோஆர்டினேஷன். பட் உங்கள் யூ கேன் ஸ்டில் இம்ப்ரூவ் சமோ. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, முன்னுக்கு இந்த சுற்றி வந்து யூ கேன் புல் ஹர் சமோ இன் ஃப்ரண்ட். நிறைய வந்து அவங்கள பார்க்க இந்த சைடில் பார்க்கும்போது யோர் ஐஸ் இஸ் லாஸ்ட்.
Many of the movements, very nice. I enjoyed myself. Thank you. பிரமாதம் குட்டிகளா, சூப்பர். இவ்வளோ நேரம் உட்காந்து எல்லா ஸ்டைல்ஸும் பார்த்தோன்னே கடைசியில் பரதநாட்டியம் அடவு வந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு பேர் ஆடினா கூட எனக்கு 10 பேர் ஆடின மாதிரி இருந்தது. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணலாங்களா? என்ன சொல்கிறீங்க? யாரும் சொல்லலையே. என்ன ட்ரை பண்ணலாமா? நீங்க ஆடலாம். ஆடலாம். எங்க நீங்க? சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தினேஷ், உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? நீங்கள் இப்போ டான்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்று என்னென்ன செய்ய போகிறீங்க? பிளான் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன செய்யலாம்? எக்ஸ்பிரஷன் என்னது? முகத்தில் எல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆடுறீங்களா அதே பாட்டுக்கு? இதே பாட்டு போட்டு ஆடுவீங்களா? சாங் ரெண்டு பேரில் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து எனர்ஜி லெவல் ரொம்ப குட். திவ்யஸ்ரீ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லை. அதனால நீங்கள் பார்த்துக்கணும். பிகாஸ் இது டீம் ஒர்க். கோஆர்டினேஷன் நல்லா தெரியுது. வெரி வெரி குட். நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே உடல் அமைப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ இட்ஸ் குவைட் நைஸ் டு சி. ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன இம்ப்ரூவ் பண்ணுன்னா உங்கள் முகபாவனை, எக்ஸ்பிரஷன், அந்த ஃபேஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வரணும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? எங்கிருந்து வந்திருக்கீங்க? வாவ், கடல் கடந்து வந்திருக்கீங்களா? ஆமா. நல்லா பண்ணியிருக்கீங்க. எனக்கு வந்து இந்த தேர்வில் வந்து இந்த கொரியோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய் குட்டீஸ், எங்கிருந்து வந்திருக்கீங்க? கிளைன்லேருந்து வந்திருக்கோம். உங்க பேரு? ஈனாசினி. அரசினி.
இன்னைக்கு ஆடிஷன் என்ன பாட்டுக்கு ஆட போறீங்க? ஒட்டக்கல். cannot find so many mistakes but கொஞ்சம் கோஆர்டினேஷனில் வந்து நீங்கள் வந்து கையை பார்த்துக்கணும். சில இடத்துல வந்து if you want to do same right hand same left hand அது பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். கருப்பு பேரழக பாட்டுக்கு டான்ஸ் ஆட வந்திருக்கோம். நல்ல பாட்டு. நீங்க ரெண்டு பேரும் எங்கள மாதிரி கியூட்டா இருக்கீங்க. கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா. கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா. கருப்பு போல ஒரு பேரழகு பூமி எங்கும் இல்ல நீ கண்ணனோட புள்ள. ஷாலினி, நான் உன்னை பற்றி ஒன்றும் பேச போகிறதில்ல. ஏன்னா நீ எனக்கு தெரிஞ்சு இந்த லெவலுக்கு பர்ஃபெக்ட். அட கருப்பு கண்ணா வாடா நான் காத்திருக்க சூடா மரசி புட்டு போடா. நீ இருக்கிய எவ்வளோ நல்லா ஆடுது இந்த பிள்ளை. நீ பாட்டுக்கு அதை பார்த்து ஆடணும்யா. அதை பார்த்து நீ பாட்டுக்கு தனி உலகத்தில் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க. கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிற. இது வரைக்கும் ஆம்பளைங்க ஜோடியை பார்க்கவே இல்லை. ஆனா அடுத்து ரெண்டு பேரை இப்ப நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அவங்க ஆடுறதால நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே? ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி இருக்கும் அவங்க பண்ணும்போது. எல்லாமே அந்த ஒவ்வொரு அசைவும் கிளியராக முடிப்பாங்க. ஓகே, அது நீங்கள் கொண்டு வரணும். 1 2 3 எண்ணுவதற்குள்ளே ஓடி போகும் காலம் திக்காதே. சுற்றி வரும் பூமி சுற்றிவிடும் முன்னே சூரியனை தொட்டு விடலாம். அதாலே தாம் தக்கத்தீ தக்க தைய தக்க கூத்து. நீங்கள் இந்த யுத்த மேடையில் எப்படியாவது வந்துடணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு தானே? அதனால தானே ஃபாஸ் பண்ணி அடித்து தம்பியை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிங்க. அம்மாளியா பாவம் அவன். அவன் பிடிச்சி தள்ளுறீங்க, வந்து நில்றான்றீங்க, அங்கன்றீங்க, வீட்டில் போய் பாட்டுக்குள்ளே போகிறீங்க தானே? ஜூனியர் யுத்தத்துல கலந்துக்கணும்னா 2006க்குள்ள பிறந்தவங்களா இருக்கணும். குறிப்பா 12 வயசுக்கு மேற்போகாதவங்களா இருக்கணும். அப்படி ஒரு நாள் மேற்போனா கூட நிச்சயமா போட்டியில சேர்த்துக்க மாட்டாங்கன்றத ஞாபகத்துல வச்சுக்கணும். அதோட ஐசியையும் கண்டிப்பா கொண்டுட்டு வரணும். அப்படின்னா எந்த போட்டி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாலும் விதிமுறைகளை சரியா படிச்சு முடிச்சு கரைச்சி குடிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் நோ ப்ராப்ளம். நீ சொல்றது 100க்கு 100 உண்மை முன்னா. இதனால யாருக்கும் எந்த மன வருத்தமும் கவலையும் வராது. கருப்பு போல ஒரு பேரழகு பூமி எங்கும் இல்ல நீ கண்ணனோட புள்ள. எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க இது? 2 நாள். 2 நாளா? 10மா? 10 எடுத்தோ 10லம்மா. வெரி க்யூட். இது வந்து கஷ்டம்தான், ஆனால் உங்கள் சின்ன வயசில் நீங்கள் இது பண்ணுறீங்க. வெரி குட் எஃபர்ட். உங்களுக்கு டான்ஸ் பிடிக்கணும் எனக்கு தெரியும். ஸ்டெப்ஸ்லாம் கணக்காக பண்ணுறீங்க. என்னென்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் கணக்காக பண்ணுறீங்க. பட் அதை பண்ணுறதை வந்து இன்னும் பண்ணணும்.
எனர்ஜி பிரமாதமா இருக்கு. பாய் கணேசன், நீங்க வந்து ரொம்ப இன்வால்வ்டா பண்றீங்க. இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ரிவர்ஷினி, உன் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கு. கீழே என்னமோ பண்ணீங்களா உட்காந்து? இப்படிலாம் கண்ணெலாம் பண்ணி ரொம்ப அழகா இருந்துச்சு. வெரி வெரி கியூட். ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்? எனக்கு கூச்சமா இருக்கு. ஓ சரி, உங்க பேரு? கலைதாசன். நீங்க? கே பவித்ரன். சட்டை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன பாட்டுக்கு நடனம் ஆட போறீங்க? சூப்பர். சூப்பர்னா பிரமாதம். வெரி குட் குவாலிட்டி. குவாலிட்டினா ஸ்டாண்டர்ட் வந்து நிறைய டான்ஸ் ஸ்டெப்ஸ் இருந்தது. நினைவினில் சேர்ந்திருப்போம், தனிமையினை துரத்தி விட்டு இனிமையின் தாழ்த்திருப்போம். தனிமையில வந்து சேர்ந்து நாம இருப்போம்னு ஒரு ஃபீலிங். டான்சஸ்க்கு அது ரொம்ப முக்கியம். சிரிக்கின்ற போதிலும் நீ அழுகின்ற போதிலும் வழி துணை போலவே நான் செய்யும் தோன்றுவேன். I'll be there for you. I'll be there for you. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவும் இருக்கு. உங்க டெக்னிக்கும் சூப்பர். ஒன்று வந்து எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் காமிங்க. பிகாஸ் த்ரூ அவுட் ஒரே எக்ஸ்பிரஷன் தான் நல்லா இருக்காது இல்லையா? ரெண்டு வந்து நீங்கள் ரெண்டு பேர் ஆடும்போது அந்த ஸ்பேஸ் வந்து சம்டைம் நீங்கள் யூ சீம் டு புஷ். ஒரு ஆள் வந்து இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கு, ஒரு ஆள் இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். சில மூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்களே அது கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணோம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் பத்திகேட்ஸ்லேருந்து வந்திருக்கோம். மேக்ஸிமம் ஸ்டேஜ் யூஸ் பண்ணது தேவையில்லை.
கேர்ள் இருக்கீங்களே, நீங்கள் இருக்கீங்களாமா? ரொம்ப கீழே பார்த்துட்டு ஆடுனீங்க. என்ன பாட்டுக்கு ஆட போறீங்க? சிரிச்சுக்கு ஆட போகிறோம். அதனால தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? ஐயோ, ஹாட்னு சொல்லுவாங்களா, ஹாட். சிரிச்சி சிரிச்சி வந்தான் தினா தானா டோய், சிரிக்கி சிரிக்கி மக தனா போனா டோய், சிரிச்சி சிரிச்சி வந்தான் தினா தானா டோய், சிரிக்கி சிரிக்கி மக தனா போனா டோய், பிடிக்கு மட்டும் தினா போனா டோய். Got so much potential. ரொம்ப சூப்பர் இல்ல முன்னா? What do you think? நீங்க சொல்ற மாதிரி தான் மேம். வெரி எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ். கனா போனா டோய். நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னா, ஐ திங்க் யூ வாண்ட் இம்ப்ரூவ் யுவர் ப்ரெசன்டேஷன் சொன்னாக்க நீங்கள் வந்து 2 பேரும் ஒரே மாதிரி ஒரே ஸ்டெப் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ லுக்ஸ் 2 பேரும் சோலோ ஆடுற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ வாட் யூ கேன் திங்க் இஸ் நெக்ஸ்ட் டைம் ப்ரெசென்ட் பண்ணும்போது நீங்கள் மேபி நீங்கள் ஒரே மூவ்மெண்ட்டை நீங்கள் லெஃப்ட் பண்ணுங்கள், நீங்கள் ரைட் பண்ணுங்கள். யூ கேன் டூ ஃபேஸிங் ஈச் அதர், ஃப்ரண்ட் பேக் பண்ணலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஒரு 2 ஜோடி ஆடும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. மாஸ்டர், சீனியரும் ஜூனியரும் எப்படி அவங்க டான்ஸ்ல வித்தியாசங்களை காட்டலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை முன்னா, இது வந்து மெச்சூரிட்டி பொறுத்து இருக்கு. இப்போ ஒரு 6 வயசு பொண்ணும் ஒரு 16 வயசு பொண்ணும் பண்ணுறது வந்து வித்தியாசமாக இருக்கணும். அது எப்படி இருக்கும்? அவங்களோட மெச்சூரிட்டி, அந்த கொரியோகிராஃபியில் வந்து அந்த மாஸ்டர் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்க ஐடியாஸை வந்து வெளிப்படுத்த வந்து ஒரு 6 வயசு பொண்ணு வந்து அவ்வளோ வெளிப்படுத்த மாட்டாங்க. பட் ஒரு 16 வயசு பொண்ணு வந்து கொஞ்சம் வெவ்வேறு ஐடியாஸ் வச்சு கொரியோகிராஃப் பண்ணி அவங்க வெளிக்காட்டலாம். ஆனால் என்னென்ன ப்ராப்ளம், என்னென்னா அந்த டிஃபிகல்ட்டினா, நம்ம சில்ட்ரனுக்கு அவ்வளோ ட்ரைனிங் இல்லாமல் காப்பி, அந்த மூவிஸை வந்து பார்த்து காப்பி பண்ணுறது வந்து தான் ப்ராப்ளம். நாங்கள் பார்க்குற வரைக்கும் சரியாக கரெக்ட் ட்ரைனிங் இருந்தால் என்ன அந்த மாஸ்டர் சொல்கிறாங்களோ, எந்த கொரியோகிராஃபி கொடுத்தாலும் அந்த பொண்ணுக்கும், அந்த 6 வயசு பொண்ணுக்கும் இல்லை 16 வயசு பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியணும், கண்டிப்பாக தெரியணும். வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுமா, சர்தா பீடா போலே என் பேர தமிழுமா, எவனும் ஏறலாமா கோடா வகம் பசன்னு, இவதா ரஜ நகம் சிறிடுவா ஹிசுன்னு, மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சனை நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா, கொஞ்சம் கொம்புத்தேன் படிச்சிருப்பா, புடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா, வெடிச்சா வெள்ள இருக்கா வேண்டாத ஆள் இருக்கா, மை டியர் டார்லிங் ஒன்ன மல்லிகா கூப்பிடுறா. என்னதான் போட்டியாளர்கள் சினிமா பாட்டுக்கு நடனம் ஆடினாலும் அவங்களோட சொந்த ஸ்டெப்பை சேர்த்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். செட்டு பையாடை செட்டு பையா என அடகு வாங்க நினைக்கிறிய, முத்தத்தனி வட்டியாக துடுங்கி எடுக்க துடிக்கிறிய. இந்த செலெக்ஷன் போட்டியில் வந்து நீங்கள் வந்து சேர்ந்து ஆடணும். யாரோ சொல்லி கொடுத்து அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் அந்த மனப்பாடம் அந்த பாடியில் வந்து இன்னும் அந்த ஸ்டெப்ஸ் செட்டில் பண்ணலை. எங்கேருந்து வந்திருக்கீங்க? மஞ்சளா வந்திருக்கீங்க. எதுவும் மஞ்சளான பாட்டா? மஞ்சள் எனக்கு
எனக்கு உங்கள் எனர்ஜி ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. ரெண்டு ஒரு கோஆர்டினேஷன் நல்லா இருந்துச்சு. பட் ஓவரால் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு உங்கள் ப்ரெசன்டேஷன். ஐ லைக் இட் வெரி மச். நீங்கள் சிரிச்சா சோஃபிலியா சிம்ரன் மாதிரி இருக்கீங்க. வெரி கியூட். செடியும் அழகா இருக்கு. சின்னதான் இவங்களை பார்க்காம மிஸ் பண்ணிட்டான். ஹாய். என் பேரு முன்னா. உங்க பேரு? என் பேர் லுவின். நீங்க? என் பேர் சஞ்சனேஸ்வரி. இந்த யுத்தமேடை ஜூனியர்ல இன்னைக்கு என்ன பாட்டுக்கு ஆட வந்திருக்கீங்க? ஒய்யாலோ. ஒரு வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ். Got a lot of good things, nice, beautiful technique in the Malaysian styles மாதிரி வித்தியாசமா இருக்கு. நாட்டு கட்ட உன்னை பார்த்ததுமே மனசு ஆட்டம் போட்டு குதிக்கும். எனக்கு கொஞ்சம் நாட்டு பற்று அதிகம். போட்டு போட்டு வச்ச பேரழகே உனக்கு காட்ட ரொம்ப விருப்பம். நடுவில் இந்த கூச்சம் வந்து தலைக்கும். சேல கட்டு உடம்பு சீவி வச்ச கரும்பு நீதான் உச்ச வரம்பு அழகுக்கு. சேர்ந்து நீங்க ஆடுறது வந்து கொஞ்சம் இன்னும் பிராக்டிஸ் பண்ணலாம். டென்ஷனா இருக்கீங்க? ஏன் என்னாச்சு? சிடி ப்ராப்ளம் ஆச்சு. அதை இன்னொரு சிடி ட்ரை பண்ண போகணும். அப்படியா? ஏன் முன்னமே உங்க பாட்டு சிடியை டெஸ்ட் பண்ணலையா? இது முதல்ல நல்லா தான் ஓடிச்சு. இப்போ தெரியல என்னன்னு பிரச்சனை போது. மறுபடியும் வேற ஏதாச்சும் சிடி எடுத்து வர முடியுமா? எடுத்துட முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கருப்பு தமிழனா உலக தரச்சுக்க வந்த கடவுள் நான் தான். அட என்ன மிஞ்ச எவனும் இங்கில்ல. நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் செல்ல பிள்ளை. 2011 நம்ம கையில சந்தி பொண்ட போடா நம்ம சண்ட சபையில. எவனுக்கு என்ன கண்டா உள்ளுக்குள்ள நடுங்கும். என் பார்வை பட்டாலே சிங்கம் பதக்கம். உங்க ஸ்டாமினா லெவலும் உங்க எனர்ஜி லெவலும் சேர்ந்து இருந்தது. ஓகே, நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் யூ கேன் ஸ்டில் இம்ப்ரூவ். உங்க எக்ஸ்பிரஷன் வந்து யூ கேன் சேஞ்ச் தி எக்ஸ்பிரஷன். டக் டக் டக்னு மாறிட்டே வருது அந்த எக்ஸ்பிரஷன். ஸோ மேபி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் நீங்க பார்க்கலாம். பட் வெரி குட். ஹாய் ஜட்ஜஸ். ஆடிஷன் முதல் நாள் அப்புறம் ரெண்டாவது நாள் போட்டி ஒட்டுமொத்தமா எப்படி இருந்தது நாட்டாமைஸ்? முன்னா நான் நினைக்கிறேன் இதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் சில அந்த பாட்டுகள் தான் ரொம்ப ரெப்பிட்டேஷனாக இருக்குது. ஆனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் கேட்டகரியில் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ் இருந்தது. கொரியோகிராஃபியில் அவ்வளோ கொரியோகிராஃபர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க இந்த போட்டினால. அது வந்து நமக்கு தெரிஞ்சது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி குழந்தைங்களாம் சின்ன பசங்களாம் ரொம்ப அழகாக ஆடுறாங்க. ரொம்ப எனர்ஜியோட ரொம்ப வைப்ரண்ட்டாக ஆடுறாங்க தெரியுமா. பட் இருந்தாலும் ஒரே விஷயம் நான் பார்த்தேன்னா அவங்க மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் அவங்க வந்து நிறைய சினிமா பார்த்து மட்டும்தான் கற்றுக்குறாங்க மூவ்மெண்ட்டை.
அதை அவங்க தவிர்க்கலாம் பாருங்கள். தே கேன் வேறு வேர்ல்ட் டான்ஸ் எல்லாம் இருக்குது. யூடியூப்பில் நிறைய வேர்ல்ட் டான்ஸ்லாம் அவங்க பார்த்து வேறு மூவ்மெண்ட், வித்தியாசமான மூவ்மெண்ட் கொஞ்சம் யோசிச்சு க்ரியேட்டிவாக பண்ணலாம். அதனால் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லையா? ஹலோ, இங்கே நான் பேசணும், அங்கேயே பார்த்து. சரி, அவங்க மாஸ்டர் சொன்ன மாதிரி பிள்ளைங்களாம் வந்து ஆடுறாங்க தானே, அவங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணுறாங்க தானே மாஸ்டருங்களாம். அவங்க என்ன செய்யணும், மாஸ்டர் சொன்ன மாதிரி அதே மாதிரி நிறைய வெரைட்டிங்க மற்ற சோர்ஸஸ்லேருந்து அவங்க வந்து ஸ்டெப்ஸுங்களை பார்க்கணும். சினிமாவை பார்த்துருந்தா அன்னாடிக்கும் இப்போ நம்ம ஒரு 50 டான்சஸ் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதில் வந்து 49 பேர் ஒரே ஸ்டெப்ஸாக ஆடிக்கிட்டு இருக்காங்க சினிமாவில் பார்த்துட்டு. புரியுதா இல்லையா? மண்டே மட்டும் ஆட்டக்கூடாது. புரியுதா இல்லையா உனக்கு? நீ அடுத்த வாட்டி கொரியோகிராஃப் பண்ணால் என்ன செய்வ நீ? எப்படி பார்ப்ப? டான்ஸோட ஸ்டெப்ஸ்லாம் எப்படி பார்ப்ப நீ? சொல்லு. ஓகே, நிறைய வெரைட்டி இப்போ தான் நம்மளுக்கு இன்டர்நெட் அதுதான் வந்துருச்சுல இல்லையா? உலகம் சுருங்கி போச்சா இல்லையா? நீ ஸ்டெப்ஸ் வந்து மற்ற இடத்துலேருந்து நீ எடுக்கலாம். ஸோ அதுதான் க்ரியேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு கான்ஃபிடென்ட் நல்லா வந்துருக்கு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து எல்லாம் மாஸ்டருங்க பாய்ச்சி அவங்களுக்கு புது ஸ்டெப்ஸை போட்டாங்களா பிள்ளைங்க நல்லா ஆடுவாங்க. புரியுதா? ஓகே, குட். அப்போ இப்போ திரும்பிக்க கோ. இந்த ஜூனியர் யுத்த மேடையில இருந்து அடுத்து ஏஞ்சல் உலகத்துக்கு 24 ஜோடியை தேர்வாயிட்டாங்க. அதனால இந்த மேடையிலிருந்து சின்ன முன்னா ஜோடியும் வேலையை முடிச்சுக்கிறோம். Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாத்தியாரோ, தாக்க வந்த பார்ட்டிகளை நாரே நாராய் கிழிக்கும் சாரோ. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாத்தியாரோ, தாக்க வந்த பார்ட்டிகளை நாரே நாராய் கிழிக்கும் சாரோ. சாகசத்தின் மாறு பேரோ, சீறி வந்த வேகமான ஆரோ, பாயும் போது மந்தளாவ கத்தை பாரு. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாதியாரோ, தாக்க வந்த பார்ட்டிகளை நாரே நாராய் கிழிக்கும் சாரோ. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாதியாரோ, தாக்க வந்த பார்ட்டிகளை நாரே நாராய் கிழிக்கும் சாரோ.